சொல்லியிருந்தாங்க. முதல்ல வந்து வாழை, அதுக்கப்புறம் பரியேறும் பெருமாள், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கர்ணன், பரியேறும் பெருமாள். ஸோ பைசன் எந்த ஆர்டரில் சார் வரும்? நீங்கள் ஆர்டர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா? நீங்கள் ஆர்டர் சொல்லுங்கள். சும்மா மாமன்னருக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அதான் அது என்ன சொல்கிறது, நான் மட்டுமே ஆர்டர் பண்ண முடியாது, பார்வையாளர்களும் அதை ஆர்டர் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பைசன் நீங்கள் சொன்ன மாதிரி மாமனுக்கு முன்னாடியும் வரலாம், வாழை கர்ணனுக்கு பின்னாடியும் வரல, மாமனுக்கு முன்னாடி கர்ணனுக்கு பின்னாடியும் வரலாம், வாழைக்கு பின்னாடியும் வரலாம் பைசன். ஓகேங்களா? பட் ஆனால் கர்ணனுக்கு பின்னாடி வரதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ சார். ஒன் மோர் ஓகே சார், இந்த மூவியில் கிட்ட எதுக்கு சார் இந்த மீல் கம்ப்ளீட் பண்ண விட மாட்டீங்க? இது சாப்பிடும்போது ரொம்ப ரசிச்சு சாப்பிட்றாங்க, ஆனால் அவங்க அந்த மீல் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல ஒரு சிச்சுவேஷனில். சாப்பாடு கண்டிப்பாக பண்ண முடியலையா? கட் பண்ணிட்டோம் மாசா, இந்த ஷார்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். எதுக்கு சார்? ஏதாவது காரணம் இருக்கா? ஓகே, இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் தான் இந்த மாதிரி ஆச்சரியமான கேள்விகள் எதிர்கொள்ள முடியும். ரொம்ப என் கேட்டது தெரியல, நான் திருப்பி போய் பார்க்கணும். இந்த படம் வந்து நான் ஃபஸ்ட் எடிட்டில் வந்து 3:20 அது 3:20 இருந்துச்சு இந்த படம். அப்போ என்னோடய ப்ரொடியூசர்ஸ் டீம் எல்லாம் வந்து கண்டிப்பாக 3:20 தாங்காது, நான் இன்னும் விலாவரியாகவே இந்த படத்தை எடுத்திருந்தேன். நிறைய சீக்வன்ஸ் எனக்கு பிடிச்ச சீக்வன்ஸ் இந்த படத்தில் வரல கொஞ்சம். இப்போ 2:48க்கு மாற்றும் போது நிறைய கட் பண்ணோம். ஓகேங்களா? ஒருவேளை அப்படி கட் பண்ணப்பட்டது தான் அது, ஆனால் அது உங்களுக்கு வேறு மாதிரி மீனிங் கொடுத்துச்சுன்னா அது அந்த கதையோட போக்கும் என்னோட மனிதர்கள் பற்றியான உங்களோட புரிதல், நான் காட்டுற மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களில் நிச்சயமாக வேறு ஒரு ப்ராசஸ் இருக்கும், நீங்கள் நம்புறீங்கல்ல, அது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இன்னொரு போய் பார்க்கணும். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அந்த கட்டை பார்க்கல, அதை பார்த்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் ஒன்று கண்டுபிடிச்சி அடுத்த ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது உங்கள் பேர் சொல்லிக்கோங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன் ஆன்சர். எனக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரில, அது எப்படி கட் பண்ணப்பட்டுன்னு எனக்கு தெரில. ஏன்னா மாண்டேஜஸாக மட்டும் தான் இருக்க முடியாது, மாண்டேஜஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். 3 times சாப்பிடுவாங்க, பண்ண முடியல, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். வனத்தி கணேசன் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, அவர் வந்து என்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப, ஏன்னா சாப்பாடு தான் அவரோட பெரிய சத்து, எங்கெல்லாம் யார் கூப்பிட்டாலும் நிறைய சாப்பிடுவான்னு சொல்லுவார் என்கிட்ட. அப்போ நான்வெஜ்ஜில் அவ்வளோ கிடைக்காது, அதனால் வந்து வீட்டில் கோழி பக்கத்து வீட்டு கோழில் இருந்துச்சுன்னா திரும்பி போட்டுட்டு அது செத்துருச்சுன்னு சொல்லி அதை அடித்து சாப்பிட்ற பழக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவார். ஆனால் என்ன பிரச்சனைனா, அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஏதாவது கூப்பிட்டுருவாங்க, நான் கிளம்பிடுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு என்கிட்ட. பட் இந்த இஷ்யூ வந்து அப்படி பண்ணது இல்லை. இந்த கதையோட போக்கிலேயே கிட்டான்ட்ட வந்து ஒரு முடிவு அவனால் சூஸ் பண்ண முடியாத, அவனால் நினச்சதை ஒன்று கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துக்கிட்டே இருக்கும், கதையின் போக்கில். அது எல்லாமே அந்த டைமில் நடக்கக்கூடியதாகவே இருந்துச்சு எனக்கு. நான் பிளான் பண்ணி பண்ணது கந்தசாமியை அட்டாக் பண்ண வருவாங்கல்ல, அங்கே மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த பாதியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சீன் பண்ணது. மற்ற எல்லாத்துலேயும் அது தானாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ. மைக்கிங் கொடு சார். இந்த மூவிக்குள்ள த்ருவ் வேணும் இல்லை த்ருவ் இது நடிக்கணும்னு தோணுது இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து. ஐ மீன் இந்த கேரக்டருக்கு த்ருவ் மட்டும் தான் வேணும்னு தோணுதா? த்ருவ் வேணும்னு இந்த ஸ்கிரிப்ட் இல்லை, நல்லா சினிமா பேஷனாக எடுத்துக்கிட்டு முழுசாக என்னை நம்பி என் கூடவே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தேவை எனக்கு. இந்த ஸ்கிரிப்ட் பண்ணால் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் தேவை. அவங்க வந்து சினிமாவுக்கு இவ்வளோ போதும், ஒரு சினிமாவுக்காக இவ்வளோ பண்ணுமா, 2.5 மணி நேரம் படம் பார்க்க போகிறாங்க, நம்ம பார்க்குற படங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்ட படம் நடிக்கிறாங்க, அது பயங்கரமாக ஓடுது, கொண்டாடுறாங்க, நம்ம மட்டும் ஏன் உழைக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரு ஹீரோ இருந்தால் பெட்டர்னு நினச்சேன் நான். அப்படியான ஹீரோ யார் இருக்கான்னு பார்த்து தேடிட்டு இருக்கும்போது துருவ் வந்து, அப்போ துருவுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, சினிமாவில் வேற ஒன்றா வெளிப்படணும், வேற ஒரு பெரிய விஷயத்தை அடையணும் அப்படிங்கிற வெறியில் ஆசைலாம் இருந்துச்சு. அப்போ என் பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டேன், இந்த படம் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ப்ராசஸாக இருக்காது, மிகப்பெரிய உழைப்பு போடணும் இருக்கும், நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இது ஆப்போசிட்டான வாழ்க்கையாக இருக்கும்,
அப்போது இது இடையில கூட கன்ஃபியூஸ் ஆகி இவ்வளோ வேலை பார்க்கணுமா, இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு தோணும், பாதியில் போயிடலான்னு கூட தோணும். அது எப்பவுமே முடிவு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மீறி தான் நம்ம படத்தை பண்ணணும். படம் பண்ணிட்டு இருக்கும்போதே என் மேலே உங்களுக்கு வெறுப்பு வரலாம், உங்கள் மேலே எனக்கு வெறுப்பு வரலாம். ஏன் அப்படின்னா எனக்கு இன்னும் பத்தாதுன்னு தோணும், உங்களுக்கு இதுவே பத்தாதான்னு தோணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லா கிளாரிட்டியும் கொடுத்துட்டு தான் நம்ம ஷூட் பண்ணினா ஒரு 2 years ப்ராசஸ். நான் மாமன்னன் போயிட்டேன், இந்த கதையை சொல்லிட்டு நான் வந்து மாமன்னன் போயிட்டேன், வாழை போயிட்டேன். மாமன்னன் வாழையெல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணாப்புல. அப்போ அந்த ப்ராசஸ், அந்த வெயிட்டிங் ப்ராசஸுக்கு தான் ஓகே திருவாள முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமும் அவர் நாங்கள் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், கஷ்டப்படுவாரோ போயிடுவாரோ அப்படின்னு நினச்சி. பட் ஆனால் ஒரு விடாப்பிடியான நம்பிக்கையோட இந்த படத்தோட ஜாயின் பண்ணிட்டாரு. மெயினாக அவர் ஒரு பேஷன் தான் சினிமாவுக்காக என்ன வேணாலும் பண்ணணும். அந்த சினிமாவை நியாயமாக அந்த கதை என்ன கேட்குதோ அதை நியாயமான முறையில் கொடுத்து ஆடியன்ஸை அந்த சினிமா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கடத்த முயற்சி பண்ணுதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஆர்டிஸ்ட்டாக நாம் கடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்ம எவ்வளோ ஒத்துழைக்க முடியுமோ அவ்வளோ ஒத்துழைக்கணும்னு அவர் நம்புனதுனால தான் இந்த படம் சாத்தியமாச்சு. தேங்க்யூ சார். அப்பார்ட் ஃப்ரம் யுவர் அதர் ஃபீலிங்ஸ், இந்த படத்தில் வந்து பொலிட்டிக்ஸ் இருக்குது, ஆனால் அது இன்டெரக்டாக சொல்லன மாதிரி தெரிஞ்சு. அது மாத்திரம் இல்லாமல் கொஞ்சம் மாசி சீன்ஸும் இருந்து இந்த படத்தில் மாசி சீன்ஸ். மாஸ் சீன்ஸா? ஓகே. ஸோ இஸ் தட் இன்டென்ஷனல் ஒரு அது அப்படி வேணும்னு முடிவெடுத்துட்டு செய்ததானோ அந்த மாஸ் சீன்ஸா? அந்த பொலிட்டிக்ஸும் இன்டெரக்டாக சொல்லுவாங்க. இல்லை அப்படி இல்லை, அந்த மாதிரி வாழ்க்கை முறை இருக்கலாங்க. எதுக்கு பின்னாடி இளைஞர்கள் போவாங்க, எதை ரொம்ப நம்புவாங்க, எதை பார்த்து நம்ம கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அப்போ என்னோட கூஸ் பம்ப்ஸ் அப்படிங்கிறது கிட்டான் கடைசியாக உச்சத்துக்கு போவாங்கல்ல, அந்த கூஸ் பம்ப்ஸ் தான் உச்சம். நிறைய நம்மளை ஈர்க்கக்கூடிய, நம்மளை திசை திருப்பக்கூடிய, நம்மளை வந்து என்ன சொல்கிறது, இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய நிறைய செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் எது நிலையானது, எது நேர்மையானது, எது வந்து எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடியது, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப் தான் ஃபைனல் கூஸ் பம்ப்ஸ். கடைசியாக கிட்டான் போய் ஜெயிக்கிறது இருக்குல்ல அது. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு எது உனக்கு வேணும்னு முடிவு பண்ணி நிலையான ஸ்டாண்டர்டான கூஸ் பம்ப்ஸ் எது, மனசுக்கு நெருக்கமான கூஸ் பம்ப்ஸ் எது அப்படிங்கிறத நிரூபிக்கிறது தான் அந்த படம். சார் மலையாளத்துக்கு சொல்லிட்டு மலையாளத்தில் அவங்களாம் தமிழில் பேசுனாங்க. இப்போ சாரி எனக்கு அவங்க பேசுறது மலையாளமாக தான் தெரிஞ்சு. ഓക്കെ. മാരി സെൽവരാജിന്റെ സിനിമകൾ തന്നെയാണ് അങ്ങയുടെ രാഷ്ട്രീയം. ഇത്രയും ജാതിക്കെതിരായി പറയുമ്പോൾ ഈ തിരുനെൽവേലി പോലൊരു സ്ഥലത്ത് ജീവിക്കാൻ അങ്ങേക്ക് ഒരിക്കൽ പോലും ഭയം തോന്നിയിട്ടില്ലേ? എപ്പോഴെങ്കിലും ഒരു ത്രെട്ട് ജീവിതത്തിൽ ഉണ്ടായിട്ടുണ്ടോ, എന്തെങ്കിലും ഭീഷണികൾ? வேகமாக பேசுறீங்க, மெதுவாக பேசுனீங்க, தமிழாவே எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் வேகமாக பேசுனீங்க, அவ்வளோதான். கொஞ்சம் மெதுவாக பேசுனீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். இல்லை அந்த மாதிரியான த்ரெட் இருந்துச்சுன்னா நான் எதிர்கொள்கிறேன். அது வெளிப்படையான த்ரெட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு நான் பயப்பட போகிறது கிடையாது. அதுக்கு நம்ம வந்து என்னோட எந்த படமும் நான் பயப்பட மாட்டேன். பட் உளவியெல்லாம் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ண நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. என்ன நெரேட்டிவ்னா, பெரும்பான்மையான மக்கள் இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் அல்லது எல்லா சமூகத்துலேயுமே பெரும்பான்மையான மக்கள் ஒரு ஃபார்வர்டான திங்கை வந்து, ஒரு ஃபார்வர்டான விஷயங்களை வந்து ஒத்துக்குவாங்க. ஆனால் இன்னொரு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கம்மியான மக்கள் வந்து இந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, இந்த படம் வந்து இப்படி செட் பண்ணுது அப்படின்னு அந்த நெரேட்டிவ் இருக்குல்ல, அதை மீடியா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆப்போசிட் நெரேட்டிவை வந்து மீடியா ஃபோக்கஸ் பண்ணும்போது ரொம்ப அப்பவும் மன உளைச்சலாக ஆகும். அதாவது இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க, அதை பற்றி அந்த ஷேரிங்கை பற்றி மீடியா பேசினா அதை பற்றி நம்ம நல்லா பேசலாமேன்னு தோணும். நமக்கு ஒரு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஆனால் எதை நம்ம காது கேட்கக்கூடாதுன்னு நினைப்போமோ அதை மீடியா கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிப்பாட்டி, அங்கே ஒருத்தர் இப்படி சொன்னாரே அது உங்களை பாதிச்சிச்சா, இங்கே ஒருத்தர் சொன்னாரே அதுக்கு உங்கள் பதில் என்ன, என் கண்ணு முன்னாடி 50 பேர் பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதை விட்டுருவாங்க.
அப்போ என்ன அப்படின்னா அந்த நரேட்டிவ் செட் பண்ணும்போது நம்ம மைண்டுக்கு என்னென்னா திருப்பி நம்ம வேலை செய்யும்போது டயர்ட் ஆகும். ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போகன்றது. நீ அடுத்த ஸ்கிரிப்ட் வலுவோட பவரோட நான் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போக முடியாமல் பண்ணுறதுக்கான ஒரு நெகட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு படத்துக்குமே பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை, இது ஒவ்வொரு படம் சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் நான் அடுத்த படத்துக்கு போக முன்னாடி என்னோட மூளையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீ அடுத்த படம் பார்த்து எடு, ஐயோ நீ இதை வந்து அது என் ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே என்ன சொல்கிற மாதிரியான நெகட்டிவாக மாறுது. சரி, அடுத்த படம் மாதிரி ரிலாக்ஸாக பண்ணேன், இவ்வளோ கான்ட்ரவர்சி வேணுமா, இவ்வளோ விஷயம் வேணுமா, எல்லாரும் ஜாலியாக இருக்காங்கல்ல, ஜாலியாக படம் பண்ணேன், இது பண்ணேன். பட் நான் என்னோட ஆன்மா, என்னோட ஆத்மா என்ன விரும்புதோ, என்னோட ஹார்ட் எதை நோக்கி பயணிக்குதோ, நான் எதை வந்து என்ன செஞ்சால் எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எழுதுமோ நான் பயங்கர பவர்ஃபுல்லாக ஒரு ஹியூமனாக நான் முழுமை அடைகிறனோ அதைத்தான் நான் செய்ய முடியும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு நெகட்டிவ்க்கு என்னை தள்ள ட்ரை பண்ணுவாங்க. இது பண்ணு, அது பண்ணு, எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, பட் நீ மட்டும் ஒரு படம் ரிலீஸ் ஆனவொன்னு இப்போ ப்ரெஷராகவே இருக்க, டென்ஷனாகவே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவ் உளவியலாக தாக்குங்க. அந்த நெகட்டிவ் வந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது நம்ம சந்திக்கிற மனிதர்கள், யாருன்னே தெரியாத சாமானிய மனிதர்கள் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் சிந்தும் போது இந்த நெகட்டிவ்லாம் போய் அடுத்த படம் இன்னும் பவர்ஃபுல்லாக போகிறதுக்கு அந்த புத்தங்களும் அந்த அன்பும் அந்த பாராட்டுகளும் ஞாபகத்துக்கு வந்து அடுத்த படம் இன்னும் வீரியமாக நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுதான் நடக்கும். இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்தேன்? இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்து கேட்குறீங்களா? அது எங்கேருந்து வந்துருக்கும்? ஊரில் இருந்து பார்த்த விழுந்த அடிகள், வாங்கின அடிகள், இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோணும். ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை யாருமே மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் வாழ்கிறான்னு தெரியறதுக்கு, மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு இந்த சமூகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்தியாவில் ஒருத்தர் நிறைய பேருக்கு மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியும். அப்போ இவ்வளோ மக்கள் என்னை நேசிக்கணும் நான் ஏன் ஃபைட் பண்ண போகிறேன்? அதனால் இப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிட்டேன். தேங்க்யூ சார். ഒരു ക്വസ്റ്റ്യൻ കൂടി. சொல்லுவோம். മലയാളികളാണ് എല്ലാ സിനിമയിലും, മലയാളി നടന്മാരാണ് എല്ലാ സിനിമയിലും മെയിൻ റോളുകൾ ചെയ്യുന്നത്. ഇപ്പം മാമനിലാകട്ടെ, നമ്മുടെ ബൈസണിൽ വന്നാലും എന്തുകൊണ്ടാണ് മലയാളികളോട് ഇത്ര അൻപ്, പാസം ഉള്ളത്? അതുമാത്രമല്ല, വേറൊരു ചർച്ച ഇപ്പോൾ നടക്കുന്നുണ്ട്, ഡിസ്കഷൻ. തമിഴിൽ സിനിമ ചെയ്യുമ്പോൾ തമിഴ് നടിമാർക്ക് പ്രാധാന്യം കൊടുക്കുന്നില്ല, മലയാളത്തിൽ നിന്നോ തെലുങ്കിൽ നിന്നോ ഹിന്ദിയിൽ നിന്നോ അതർ ലാംഗ്വേജിൽ നിന്നാണ് കാസ്റ്റ് ചെയ്യുന്നത് ആക്ട്രസിനെ. അപ്പോൾ അതിനെ രണ്ടിനെ കുറിച്ചും സാറിനൊന്ന് പറയാൻ പറ്റുമോ? மலையாளிகள் ஃபஸ்ட்டு கேள்வி, மலையாள நடிகர்கள் மீது அன்பு, இவ்வளோ அன்பு இருக்குன்னு கேட்குறீங்களா? படக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறீங்களா? எனக்கு என்ன சொல்கிறது, இதெல்லாம் இப்போ படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி அவங்க மலையாளத்துலேருந்து வராங்கலாம் எனக்கு தெரியாது. ஓகேவா? நான் அவங்க படம் இப்போ வந்து நான் பரியேறும் பெருமாள் பண்ணும்போது அது ப்ராசஸே வந்து நான் தேடி நடந்த ப்ராசஸ் இல்லை. ஒரு சின்ன படம், பட்ஜெட் படம், அந்த படத்துக்குள்ளே யாரெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பேசும்போது அப்போ ஆனந்தி கொஞ்சம் அவங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டார் ஆகிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி வாழ் வேணும் தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். நிஜமாகவே சொன்னால் கதையை கடத்துவதற்கு எஸ்டாப்ளிஷான சில முகங்கள் தேவை அப்படிங்கிறது. எல்லாத்தையும் நானே சொந்துட்டு அடைய முடியாது, கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆனந்தி உள்ளே வந்தாங்க. அப்போ அவங்க என்னென்னு எனக்கு தெரியும். நான் ஆனந்தி ஒரு நாள் தமிழ் பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன், ஆனந்தின்னு பேர். ஓகேங்களா? அப்போது நான் பார்த்து அவங்க தமிழ் நல்லா பேசினாங்க, என்னோடய ஃபோனில் தமிழில் தான் பேசினாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சேன் எனக்கு வந்து ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி. இப்போ ரெண்டாவது படத்துக்கு நான் கர்ணன் பண்ண போகும்போது நான் நிறைய பேர் தேடணும், நிறைய விஷயம் தேடணும். அப்போ நான் ஜூன் ட்ரெய்லர் எதேச்சியாக பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு முகம் தேவைப்பட்டுச்சு. அப்போ இன்னொன்று, திருநெல்வேலி எனக்கு சொந்த ஊர் அப்படிங்கிறனால திருநெல்வேலிக்கும் கேரளாவுக்கும் நான் அடிக்கடி ரெண்டும் ஒரே முகசாயல் இருக்கு தான் நான் நம்புவேன். இது ஒரு விஷயம். அப்போ ஆக்டிங் ப்ராசஸில் வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து நான் நிறைய பேர் எங்கள் கிராமத்து மக்கள் நிறைய பேர் நடிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் வந்து வேல்யூஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று செட் பண்ணுறோம். அப்படி தான் உள்ளே வராங்க. அதே மாதிரி தான் கிடாரி, நிக்கிலாமல் வந்து நான் வந்து கிடாரின்னு ஒரு படம் பார்க்குறேன். அந்த படத்தில் எனக்கு அவங்க திருநெல்வேலி படம் அது, அவங்க திருநெல்வேலி சார்ந்த, அதாவது தென் மாவட்டம் சவுத் தமிழ்நாடு சார்ந்த ஒரு படம். அதில் அப்படியே ஆப்டாக இருந்தாங்க. அப்போ இவங்க கூட ஒரு படம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி தான். ஆர்ட் ஃபார்மை நான் வேலை செய்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து முழுக்க நீங்கள் எல்லா கேள்வியும் என்கிட்டே கேட்கக்கூடாது. நான் ஒரு ஆர்ட் ஃபார்மை வேலை செய்கிறேன். நான் நிறைய உலக சினிமா பார்க்குறேன், நிறைய இந்தியன் சினிமா பார்க்குறேன், நிறைய நாவல்கள் படிக்கிறேன். அதில் தென்படக்கூடிய முகங்கள் வந்து அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ பொதுவாக இது யார் வேணாலும் இருக்கலாம், இவங்க கூட தான் வேலை செய்யலாம் இல்லை. நம்ம பார்க்குற படங்கள் வழியாக இப்போ பசுபதி சார் இருக்காரு. பசுபதி சார் நான் வந்து தமிழர்களுக்காக சூஸ் பண்ணல, நான் பார்த்த படங்கள்ல அவர் பண்ணி பேர் படுத்திருந்தார் எனக்கு.
நான் பார்த்த படம் இந்த படம் வந்து இந்த கதையை இவர் பண்ணதான் பெட்டரா அப்படின்னு நினைச்சேன் நான். அதேமாதிரி ஃபகத் பாசில் வந்து நான் மலையாளிக்காக சூஸ் பண்ணல அந்த ரத்னவேல் கேரக்டருக்கு. அந்த ரத்னவேல் கேரக்டருக்கு பக்கா தமிழர் போட்டுக்கலாமே நிறைய பேர் சொன்னேன், பக்கா தமிழராக ஒருத்தர் போட்டுக்கலாமே நிறைய பேர் என்ன சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த ஃபகத் பாசில் நான் பார்த்து இந்த கேரக்டர் இவ்வளோ தான் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. இப்படி நான் பார்க்குற முகங்கள் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லை, அப்படி தான் சூஸ் பண்ணேன். ஹீரோயின் அப்படிலாம் சூஸ் பண்ணேன் நான். இவங்க தான் வேணும் அவங்க தான் வேணும்னு சொல்லலை. ஏதாவது ஒரு படத்தில் நான் பார்த்துருப்பேன், அவங்க எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. எப்படி நான் என்னோட படங்கள் பார்த்து என்னோட நடிகர்களுக்கு வந்து மாரிசெல்வராஜ் படத்தை நடிக்கணும்னு ஆசை வருதோ, அதே மாதிரி ஆக்டர்ஸ் படங்களை பார்த்து இவங்க கூட ஒரு படம் ஒர்க் பண்ண நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுது. இது ரொம்ப மியூச்சுவலான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. அதுக்குள்ளே நீங்கள் அதுக்கப்புறம் யோசிக்கும் போது ஒரு லாங் ப்ராசஸ் யோசிக்கும் போது இவங்க தானே இருக்காங்க, இவங்க இல்லைன்னு நீங்கள் கேட்கும்போது அது புரியுது எனக்கு. இப்போ புரியுது எனக்கு, பட் தெரியல. ஆனால் ஆர்ட் ஃபார்மில் இயங்கும்போது உங்களோட ஆர்ட் ஃபார்மை ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு யார் பயன்படுறாங்களோ அவங்க எப்படியாவது அவங்கள நான் வந்து பேசி புரிய வச்சு, அது அவங்க வெளிநாட்டில் கூட இருக்கலாம், ஒரு இங்கிலீஷ் நடிகராக கூட இருக்கலாம், நம்ம கூட்டிகிட்டு வந்து இவங்க வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா போய் ட்ரை பண்ணி பார்க்குறது தான். இப்போ மாமன்னன் வடிவேல் சார் வந்து பயங்கர காமெடி ரோல் தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் அந்த கதைக்கு வடிவேல் சார் சொல்லும் போது யாருமே நம்பலை, என்னோடய டீம் நம்பலை. அவர் பேசி அவர் புரிய வச்சு இது நீங்கள் பண்ணால் தான் அந்த படம் பண்ணுவேன்னு சொல்லி வடிவேல் சார் பண்ணாலும் நான் மாமன்னன் பண்ணியிருக்கவே மாட்டேன், நான் வேறு கதையை பண்ணியிருப்பேன். எனக்கு அப்படி தேவைப்பட்டாங்க. அப்படி நடிகர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க தான். அவன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, ஓகேங்களா. எனக்கு எல்லாமே ஹியூமன், அவங்க எங்கே இருந்தாலும் சரி அவங்க நடிக்க வைப்பேன். இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி நடிகர்கள் இல்லாமல் தமிழ் முகங்கள் நடிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். என்னையால் நான் பணம் போட்டு நான் ஓன் ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப ரியலான சில விஷயங்கள் பண்ணணும்னு ஆசை. நிறைய திறமையான நடிகர்கள் கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் கொண்டு வர ட்ரை பண்ணுவேன், முயற்சி பண்ணுவேன். எனக்கு வருங்காலத்தில் வாய்ப்பு கிடைக்காம இருக்க நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்து முயற்சி பண்ணுவேன். தேங்க்யூ. രജിഷ ഹായ്. ഇവിടെ ഹായ്. രജിഷ, ചില കഥാപാത്രങ്ങൾ നമ്മളെ തേടി വരും, ചില കഥാപാത്രങ്ങൾ നമ്മൾ തേടി പോകണം. അപ്പം മാരിസെൽവരാജിന്റെ പടം എന്ന് പറയുമ്പോൾ അതിലെ കഥാപാത്രങ്ങൾക്ക് എല്ലാവരും എത്രത്തോളം ഡെപ്ത് ഉണ്ട്, അല്ലെങ്കിൽ എത്രത്തോളം ഡെപ്തിലേക്ക് അവർ ചെയ്യുക, എന്തായിരിക്കും അവർ പെർഫോമൻസിന്റെ ലെവൽ കാണാം, എല്ലാവരും എക്സൈറ്റഡ് ആയിരിക്കും. ഇപ്പോൾ രജിഷ ഇതിൽ കാസ്റ്റിലുണ്ടെന്ന് പറയുമ്പോൾ നമ്മൾ ട്രെയിലർ കാണുമ്പോൾ എങ്ങനെയായിരിക്കും വരാൻ ആളുകൾ എക്സൈറ്റഡ് ആയിരുന്നു. തിയേറ്ററിൽ ഗംഭീര പെർഫോമൻസ് ആയിരുന്നു. അപ്പം ഇങ്ങനെ ഒരു ചിത്രത്തിലേക്ക് വരുമ്പോഴേക്കും എന്തൊക്കെ എക്സ്പെക്ടേഷൻ ഉണ്ടായിരുന്നു? ഫസ്റ്റ് ആൻഡ് ഫോർമോസ്റ്റ് ഐ ഫീൽ ലൈക്ക് നമ്മളെല്ലാവരും സിനിമയെ സ്നേഹിക്കുന്ന ആൾക്കാരാണ്. നമ്മളെല്ലാവരും ഇന്ത്യൻസാണ്, നമ്മളെല്ലാവരും മനുഷ്യരാണ്. നമുക്ക് കേരളം, തമിഴ്നാട്, മലയാളം, തെലുഗു, കന്നഡ, തമിഴ്, ഹിന്ദി എന്നൊന്നുമില്ല. എവിടെ നന്നായിട്ട് അഭിനയിക്കാൻ സാധിക്കുമോ, എവിടെ നല്ലൊരു സിനിമ കിട്ടുമോ, എവിടെ നല്ലൊരു കഥാപാത്രം കിട്ടുമോ അപ്പോൾ ഓടിച്ചെന്ന് പോയി അഭിനയിക്കുക എന്നുള്ളതാണ്. ഞാൻ ഭയങ്കര ഫോർച്ചുനേറ്റ് ആണ്. മാരി സാറിനെ പോലെയുള്ളൊരു വിഷണറി, ഒരു ബ്രില്യൻ ഡയറക്ടർ. അദ്ദേഹം വീണ്ടും എന്നെ വിളിച്ചു. രണ്ടാമത് ആദ്യം ചെയ്തതിനേക്കാൾ കൂടുതൽ ഡെപ്തും ഡിഫറെൻറ്റും ആയിട്ടുള്ളൊരു കഥാപാത്രം എന്നെ ഏൽപ്പിച്ചു എന്ന് പറഞ്ഞത് ഞാൻ ഭയങ്കര ഹാപ്പിയായിരുന്നു. സത്യം പറഞ്ഞാൽ എൻ്റെ ലൈഫിൽ ആദ്യമായിട്ടാണ് ഞാനൊരു നറേഷൻ പോലും ഇല്ലാതെ ഞാൻ ഒരു സിനിമ കമ്മിറ്റ് ചെയ്തത്. എനിക്ക് ബൈസിൻ്റെ കഥ എന്താണെന്നോ എൻ്റെ കഥാപാത്രം എന്താണെന്നോ ഒരു ഐഡിയ ഇല്ലായിരുന്നു. ഷൂട്ടിന് 2 ദിവസം മുന്നെയാണ് കഥ എന്താണ് എന്ന് ഞാൻ അറിയണത്. അപ്പം നമ്മൾ അവിടെ പോയി ഒരു വർക്ക്ഷോപ്പ് അറ്റൻഡ് ചെയ്ത് നമ്മൾ അവിടെ തന്നെ താമസിച്ച് അവിടെയുള്ള ആൾക്കാരുടെ കൂടെ പഴകി. നമ്മളാരും മേക്കപ്പ് ഒന്നും ഇട്ടിട്ടില്ല, ഞാനാണെങ്കിലും ധ്രുവാണെങ്കിലും. ഇപ്പോൾ നമ്മളൊക്കെ അവിടെ പോയി നിന്ന് ആ പണിയൊക്കെ ചെയ്ത് എന്നാലേ നമുക്ക് ഈ മേക്കപ്പ് ഇട്ട് പൊടിയടിച്ച് ക്യാമറയുടെ മുന്നിൽ വന്ന് അഭിനയിക്കുന്നതല്ല. നമുക്ക് അവിടുത്തെ ബോഡി ലാംഗ്വേജ് വരണമെങ്കിൽ, അവിടുത്തെ എക്സ്പ്രഷൻസ് വരണമെങ്കിൽ ഒക്കെ നമ്മൾ അത്ര എഫേർട്ട് ഇടണമല്ലോ. അപ്പം ഒരു ഭയങ്കര ഡിഫറെൻ്റ് ആയിട്ടുള്ള ഒരു ഫിലിം സ്കൂളാണ്, ഫിലിം മേക്കിംഗ് ആണ് മാരി സാറിൻ്റെ. അപ്പം ഐ ഹാവ് ബീൻ വെരി ഫോർച്ചുനേറ്റ് ദാറ്റ് ഐ ഗോട്ട് 2 chances with him. ആൻഡ് ഇത്തവണ ബൈസൺ വന്നപ്പം രാജി എന്ന് പറയുന്ന കഥാപാത്രം എനിക്ക് തോന്നുന്നു എൻ്റെ ലൈഫിൽ, എൻ്റെ കരിയറിലെ വൺ ഓഫ് ദ മോസ്റ്റ് ഇമ്പോർട്ടൻറ്റ് ക്യാരക്ടേഴ്സാണ്. കാരണം ഒരുപാട് ഞാൻ ഇതുവരെ ചെയ്യാത്ത ഒരുപാട് ലെയറിങ് ഈ ക്യാരക്ടറിനുണ്ട്. കിട്ടിയതിൽ ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. എന്നെക്കൊണ്ട് പറ്റുന്നതിൻ്റെ പരമാവധി ഞാൻ ചെയ്തിട്ടുണ്ട്. എനിക്ക് വേണ്ടി ഡബ് ചെയ്ത രവീനയാണ്. ഐ ഹാവ് ടു താങ്ക് ഹെർ ഓൾസോ. കാരണം അഭിനയം എന്ന് പറയുമ്പോൾ ഇറ്റ്സ് ഈക്വലി എ വോയിസ് ഓൾസോ. സോ താങ്ക്സ് ടു രവീന ഓൾസോ. രജിഷ, അതുപോലെ ഇപ്പം ചില കഥാപാത്രങ്ങൾ കാണുമ്പോൾ നമുക്ക് ഫീൽ ചെയ്യും, ഇവർ ഇത്രയും ചെയ്യുമായിരുന്നു, ഇത്രയും പെർഫോം ചെയ്യാനുള്ള സ്പേസ് ബുക്ക് ഉണ്ടായിരുന്നു എന്ന് തോന്നും. അപ്പം തമിഴ് ചെയ്തിരിക്കുന്ന 2 കഥാപാത്രങ്ങൾ ഗംഭീരമായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പം ഇടയ്ക്ക് വന്നൊരു ചർച്ച ഉണ്ടായിരുന്നു, രജിഷയ്ക്ക് മലയാളത്തിൽ ഇതേപോലത്തെ സിനിമകൾ കിട്ടിയിരുന്നെങ്കിൽ എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നത്? അവസരങ്ങൾ കിട്ടാത്തതാണോ അതോ തമിഴിലേക്ക് തന്നെയാണ് കൂടുതൽ ഇങ്ങനെ കോൺസെൻട്രേറ്റ് ചെയ്യുന്നത് കഥാപാത്രങ്ങൾ? അങ്ങനെയൊന്നും എനിക്ക് പറയാൻ പറ്റില്ല. കാരണം എനിക്ക് ഏറ്റവും നല്ല കുറച്ച് ഓപ്പർച്യൂണിറ്റീസ് കിട്ടിയത് മലയാളത്തിലുമാണ്. അനുരാഗരിക്കുമ്പോഴാണെങ്കിലും, ജൂൺ ആണെങ്കിലും, ഫൈനൽസ് ആണെങ്കിലും, ഇപ്പം ഞാൻ ചെയ്ത് അവസാനിപ്പിച്ച് വെച്ചിരിക്കുന്ന മസ്തിഷ്കമരണമാണെങ്കിലും. എനിക്ക് തോന്നുന്നു
ഒന്നാമത് നമ്മൾ ഒരുപാട് ആക്ടേഴ്സ് ഇവിടെ ഉണ്ട്, എല്ലാവരും ടാലൻറ്റഡ് ആണ്. അപ്പം അൾട്ടിമേറ്റ്ലി ദ ഡയറക്ടർ ഇസ് ദ വൺ ഹൂസ് ഡിസൈഡിങ്. അവർക്ക് അവർ എഴുതിയിരിക്കുന്ന അവരുടെ മനസ്സിലൊരു മുഖം വരുമല്ലോ, ഇന്ന കഥാപാത്രം ഇതുപോലെ ഇരിക്കണം. അത് ചിലപ്പോൾ ഓൾറെഡി ഉള്ളവരായിരിക്കും, അല്ലെങ്കിൽ പുതുമുഖമായ ഒരാളെ ആയിരിക്കും തേടുന്നത്. അപ്പം ഇതൊക്കെ ഒരു ഡെസ്റ്റിനി പോലെ നമ്മൾ ചൂസ് ചെയ്യുന്ന മാത്രമല്ല, നമ്മളെയും ഇത് ചൂസ് ചെയ്യണം എന്നുള്ളത്. അപ്പോൾ ഇതൊരു മ്യൂച്വലി നടക്കുന്ന ഒരു കാര്യമാണ്. അപ്പോൾ എനിക്ക് തമിഴിലാണ് കൂടുതൽ നല്ല കഥാപാത്രങ്ങൾ കിട്ടിയ, മലയാളത്തിലാണെന്നൊന്നും എനിക്ക് പറയാൻ പറ്റില്ല. ഞാൻ അങ്ങനെ ഒരു ഡിഫറൻഷിയേറ്റ് ചെയ്ത് സത്യം പറയാൻ ഞാൻ കാണുന്നില്ല. ഇന്ന ഇൻഡസ്ട്രിയിൽ ഞാൻ ഇത്രയും സിനിമ ചെയ്യണം, ആ ഇൻഡസ്ട്രിയിൽ പോയിട്ട് ഇത്രയും സിനിമ. മരിക്കുന്ന അടുത്തോളം സിനിമ ചെയ്യണം. എവിടെയൊക്കെ നല്ല സിനിമ കിട്ടും, എവിടെയൊക്കെ നല്ല കഥാപാത്രം കിട്ടും, അതൊക്കെ ചെയ്യണം എന്നാണ് എൻ്റെ ആഗ്രഹം. Dhruv sir, when we talk about body transformation, your father is a godlike person in that. So இந்த படத்துல உங்களுக்கும் அப்படி ஒரு transformation இருக்கு. How was that? And விக்ரம் சார் ஏதாவது டிப்ஸ் சொல்லி പറഞ്ഞു தந்துட்டோம் body transformation? இல்லை, இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ண முயற்சி பண்ணேன். அண்ட் அங்கே இருக்கிற பசங்க அவங்களோட பில்டு எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க எல்லாம் பார்த்து அது ரொம்ப இயல்பாக செஞ்ச ஒரு விஷயம்தான். அது கான்ஷியஸாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு யோசிக்காமல் எப்படி இயல்பாக ஒரு கபடி பிளேயராக மாறணும்னு நினச்சிட்டு தான் பண்ண விஷயம் அது. கிட்டனோட ஸ்போர்ட்ஸ் ஜேர்னியும் உங்களோட சினிமா ஜேர்னியும் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் கிட்ட ரொம்ப பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அவன் லிஸ்ட்டுக்குள்ளே வரல. உங்களோட சினிமாட்டிக் ஜேர்னியோட ஆரம்பத்துலேயுமே எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக அமையலை. எப்பாவது நாம தான் கிட்டதான் நாம அந்த மாதிரி ஒரு அனாலஜி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா? அழகான கேள்வி, தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி நான் யோசிச்சது தான். நீங்கள் சொல்லும் போது எஸ், மேபி அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவனோட கனவுக்காகவும் அவன் லட்சியத்துக்காகவும் அவன் போராடும் போது, ஒரு ஆக்டராக நம்ம அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணும்போது அது ஒரு செம்ம விஷயம். ஆக்சுவலாக ஐம் வெரி ஹாப்பி. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டி தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இந்த டைனிங் டேபிள் சீக்வன்ஸ் இருக்குல்ல, இங்கே எனக்கு இது பழகிடுச்சுன்னு சொல்லியே அழுவீங்கல்ல, அப்போது நீங்கள் அழுதுட்டு பேசும்போது அப்படியே காஸ்ப் எடுத்து அது ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. உங்களோட அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்த வலியை உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த மொமெண்ட்ல? நிறைய பேர் அந்த சீன் பற்றி கேட்டிருக்காங்க. ஆனால் நான் மாரி சார் என்ன பண்ணாரோ நான் ஃபஸ்ட்டு அவர் நிறைய வாட்டி நான் பண்ண சொல்லுவேன். அவர் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி தான் நான் எக்ஸாக்டாக பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்கள் அங்கே என்ன பார்க்குறீங்களோ அது வந்து என் டைரக்டர் செஞ்சுருக்காரு. ஸோ அவருக்கு இருக்கிற அந்த ஸ்மைல், அவருக்கு எப்போ கண்ணீர் வருது, அவர் எந்த விதத்தில் இமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறாருன்றது வந்து நான் க்ளோஸாக பார்த்துட்டு தான் நான் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அவர் வந்து ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சீனோட வலியும் இமோஷன்ஸும் புரியும். அண்ட் அதை நீங்கள் உள்வாங்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அது அந்த மாதிரி தான் நடந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கேன், விக்ரம் சார் வந்து ஒரு புக்கில் என் முடி இவ்வளோ மில்லிமீட்டர் தான் இருக்கணும், இதுதான் சாப்பிடணும். இப்போ ஐப்படத்துல எல்லாம் ஒரு எக் ஒயிட் மட்டும் சாப்பிட்டு சார் ஒரு டே மட்டும் போயிருக்குதுண்டா. நீங்களும் அவங்ககிட்ட இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் கிட்ட ஒரு காம்படிஷன் இருக்கா? காம்படிஷன் வச்சு ஜாலி. அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க 8 அடியா இல்லை 16 அடியா பெருசுன்னு சொல்லி, அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சரியான ஒரு ஃபீலிங் இல்லையா, அவர் வந்து அந்த மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது. சரி, ഒരു ആർട്ടിസ്റ്റ് എന്ന നിലയിൽ ഏത് രീതിയിലുള്ള സിനിമകളും ചെയ്യണം, ഒരു ഭാഷ ഒരു ഹിൻഡ്രൻസ് അല്ല എന്ന് പറഞ്ഞിരുന്നത്. അപ്പം കോവർട്ടി ചെയ്ത് അത് ഓസ്കാർ നോമിനേഷൻസിന് സെലക്ഷൻ കിട്ടി. അപ്പം ഇതിൻ്റെ റിസൾട്ടാണോ, അത്തരം ഒരു സെലക്ഷൻ്റെ റിസൾട്ടാണോ? ഞാൻ ഭയങ്കര ഹാപ്പിയാണ്. കോവർട്ടി പോലെയുള്ള ഒരു ഷോർട്ട് ഫിലിം എനിക്ക് ചെയ്യാൻ പറ്റിയതും അതിന് അങ്ങനെ ഒരു റീച്ച് കിട്ടി എന്നുള്ളത്. ലിജോ സാറാണ് അതിന് മെൻറ്ററായിട്ടുണ്ടായിരുന്നത്, രോഹിൻ. എനിക്ക് തോന്നുന്നു ബേസിക്കലി ഒരു ആക്ടർ, ഒരു ഫിലിം മേക്കർ, ഒരു ഫിലിം സ്റ്റുഡൻറ്റ് എന്നുള്ള നിലയ്ക്ക് റിയലി ഡസ് നോട്ട് മാറ്റർ നമ്മൾ ഏത് ഭാഷയിലാണ് ചെയ്യുന്നത് എന്നുള്ളത്. നമ്മൾ അൾട്ടിമേറ്റ്ലി സെല്ലുലോയിഡിന് വേണ്ടി ക്രിയേറ്റ് ചെയ്യുന്ന മാജിക്കാണ്.
സോ ഇറ്റ്സ് ജസ്റ്റ് അബൌട്ട് ബീങ് എ പാർട്ട് ഓഫ് ദാറ്റ് മാജിക്. അപ്പോൾ അതെനിക്ക് എവിടെ നല്ല ഓപ്പർച്യൂണിറ്റി കിട്ടണേ ദൈവമേ എന്നാണ് എല്ലാ ദിവസവും പ്രാർത്ഥന. അപ്പോൾ അത് എവിടെ കിട്ടിയാലും അത് ഓടിപ്പോവുക ചെയ്യുക എന്നുള്ളതാണ്. ഭയങ്കര സന്തോഷമുണ്ട് കോവർട്ടി ഇങ്ങനെ സെലക്റ്റഡ് ആയി എന്നുള്ളതിൽ എനിക്ക്. നിങ്ങളുടെ ഇന്റർവ്യൂസ് ഭയങ്കര ആൾക്കാർ എൻജോയ് ചെയ്യുന്നുണ്ട്. ദ വേ യു ടോക്ക് അല്ലെങ്കിൽ ജോളിயாக இருக்கிற മാതിരി. സോ ഒരു റൊമാൻറ്റിക് കോമഡി സിനിമ ആക്ച്വലി കുറേ പേര് കമൻറ്റ് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. ആൻഡ് വി ആർ ഹിയറിംഗ് വൺ റൊമാൻറ്റിക് സിനിമ ഈസ് കമ്മിങ് വിത്ത് എ ബിഗ് ഡയറക്ടർ. അപ്പോൾ ആ റൂമേഴ്സും ഉണ്ടോ? இல்லை அந்த மாதிரி கன்ஃபார்மாக எந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றும் வரல. அந்த மாதிரி படங்கள் பண்ண ஆசையாக தான் இருக்குது. ஜோலி பர்சனா? யா ஜாலியாக ரொம்ப இருக்கும். ஜாலியாக இருப்பீங்க. எப்படி இந்த இந்தியன் சீன்லாம் ஷூட் பண்ணும்போது மாரி சார் கூட அந்த ஜோலி மேட்ச் பண்ணுறது? இல்லை நீங்கள் சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சார் ஆக்சுவலாக அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து அவர்கிட்ட இருக்கிற இன்டென்ஷன் நீங்கள் புரிஞ்சு உள்ளே போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி வந்துடும். ப்ளஸ் சார் வந்து ஸ்பாட்டில் பயங்கர இன்டென்ஸாக எனர்ஜியாக இருப்பார். ஸோ நம்ம வந்து அங்கே ஜாலியாக இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸாக அவருக்கு என்ன தேவையோ நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால நம்ம கொஞ்சம் மாற வேண்டியதாக இருக்குது கேமராக்காக.